அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த சொல்லை போக துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுதார் காலே நல்ல மனம் உண்டா மாமலராய் நோக்குண்டா மேனி நொடுங்காது கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உண்பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்கான பூணுலகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரும் தீர அயோத்தி மாநகரில் வந்து பிறந்து தண்டகார்ணியம் சென்று சமுத்திரத்தை ஊரணையாகவே கட்டி ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் அண்டர்கள் போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றே போற்றே வற்றாத பொய்கை வடநாடு கண்டு மலைமேல் இருக்கும் திருமலை குமரா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை ஓயால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே அம்போ அறிவோம் நாம சிவாயா நாயகா சம்போ அறிவோம் நாம சிவாயா நாயகா மகளிரனை மடிந்தவர் அருளும் அந்தமமான பொருளே தொண்டிவாய
சொலிக அரிசின செய்தோமே பாரிய வந்த சோதி முல யாரோட வந்த பொருள நீல சந்திர சந்திரானு மறையோ தலைமகள உமைத்தோளோத சம்பா விரும்பினா உமைத்தோளோத மறந்தே வாய்துறந்தே நாவர் வந்தே வாய்துறந்தே திருமகள பாடுவே எப்பொழுதே நான் புகழ்ந்து நாய பொழுதே பாடுவே வருகிளிதான் தின விரட்ட வருகிளிதான் தின விரட்ட அளவா அளவா ஆண்டவா அளவா ஆண்டவா புகழ வில்லில் பாட நாங்க உன் புகழ வில்லில் பாட ஓடவே ஓடவே தாளம் போடவே தாளம் நல்ல துந்தனை எந்த தாளம் முக்கண்ணம் பரமேஸ்வரனா நல்ல முக்கண்ணம் பரமேஸ்வரனா நாதமாய் வந்துதித்த அமோ நாதத்தினல் நாதமாய் வந்துதித்த அமோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அமையா கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் வரவே
கணபதியே என்கோ
அடியாளுக்கு அருள் உரைவோவா இதையுட மனமா ஆளா ராமன் சந்திரனோவா மறந்தருவா திருமகனே வெகுராமா வெகுராமா மறந்தருவா மறந்தருவா காளியம்மோ யானுந்தாயே மதில தேவதைகள் சாஸ்தாவே புஷ்பகால மறந்தருவா பெருமாளே மறந்தருவா சுதையோ கட்சியம்மோ யானுந்தாயே திருமகனோ மாயாண்டி பிறந்த பிள்ளை சுடலையோ மறந்தருவா இருளப்பேனோ இருளப்பேனோ இல மறந்தருவா மாடரேக்கோ மாடசாமி யாரே ஏற்றவால பூதத்தாரோ யானும் ஐயோ ஐயோ மறந்தருவா சாமி ஐயோ அம்மாளோ யானுந்தாயே மாடசாமி மாடசாமி யானும் ஐயோ எனக்கு தற்காக்க போர் 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 படிப்பாரையோ படிப்பாரையா மாரியமோ அவையாரிய அண்ணே நாளதானே அண்ணே நாளதானில் அம்மா போவா எழுத்தாரியா அவையாரியா அண்ணே நாளையில எங்கோரோவோ இல நாளையில நாளையில எங்கோரோவோ 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 போடு போடு ஏது உரஞ்சொல்லா எங்கோரோவோ போடு போடு நல்ல வயதிலே ஏதோ அறிவுகளை படிக்க வைத்தா அம்மா அப்பாவே நான் மறவே சுதந்த அரவாதியார இல்ல மரபதில சொல்லி வைத்தான் நான் அண்ணாவிய மனத்து மறப்பதில்லை இல்ல மரபதிலோ ஒரு நாள் மறந்தால் ஒரு நாள் மறப்ப பதிலோ ஒரு நாள் தந்தாலோ மறந்தினை ஒரு நாள் மறப்பதில்லே மறந்தாலே மறந்தால்
புஞ்சொரியோ சிவநல்லூர் நகரில் வாழோ இசை கவிகளெல்லாம் போட்டு அர்த்தம் சொல்லோ மாநிலம் ஆதி பெற்ற மண்டலங்கள் புகழ் படைத்த புகழ் படைத்த மாடசாமி பலவர் வாதோ யாரோ குரு நமக்கே புஞ்சொரியோ புறமதியில வாடோ ஜாதி பெற்ற அர்த்தம் சொல்லோ மணிமாற மணிமாற பலவர் வாதோ அண்ணாவே சொக்கலிங்க பலவர் வாதோ போடு 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 புஞ்சொரியோ நகரில் வாழோ கண்டுணர்ந்த நாமம் பெற்ற நாமம் பெற்ற பலவர் வாதோ சவையோர்கெல்லாம் சவையோர்கெல்லாம் பெரியோர்கெல்லாம் யாரோ ஆரோ பேரோ எல்லாம் பெரியோர்கெல்லாம் எல்லாம் சவையோர்கெல்லாம் நமக்கு அறித பெரியோர்களே தாய்மார்களே பெரியோர்களே அங்க கலைமாங்களோ மாரியமோ இலவாசலில
சபையோர்களே, பெற்றெடுத்த தாய்மார்களே, ஆமா இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆமையா பங்குனி உத்தர திருநாள் மற்றும் மாதாந்த வெள்ளிக்கிழமை. ஆமா நாளைக்கு கடைசி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு தான் உத்தர நிலைக்கு ஆரம்பிச்சாச்சுல. ஆமா இந்த மருதுடையார் திருவாலயத்திலே நாமல் குழந்தை மாரியம்மாள் வந்து பாட வேண்டும் என்று கோவில் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக, தர்மகர்த்த நாட்டாமை பொக்கிஸ்தார கனகப்பிள்ளை சார்பாக, வந்திருக்கும் பக்த கோடி பெருமக்கள் சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த ஆமா உங்கள் அனைவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆலயத்திலே ஆமா உங்கள் குழந்தையாக நான் மாரியம்மாள் வருஷம் பாடிக்கொண்டிருந்தாலும் ஆமையா எங்களுக்கு முன்பாக ஆமா பெரிய 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 புலவர்கள், சரி, பேரறிஞர்கள், கவிஞர்கள் பாடியிருப்பார்கள். எல்லாரும் பாடியிருந்து ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது. ஆமா ஒவ்வொரு புலவர்கள் ஒவ்வொரு விதமாக கதைகளை பாடுவார்கள், சொல்வார்கள். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பார். ஆமா உங்கள் வீட்டு பிள்ளை எங்களால் தெரிந்தளவு அடியால் பாடுகின்றேன். இந்த மருட வாசல்ல பாடும் பாட்டிலே பழுது குற்றம், சொல் குற்றம், இசை குற்றம், கதை குற்றங்கள், அந்த கதை குத்தங்கள் எல்லாம் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் ஆமா தாங்கள் பெற்ற குழந்தை தவறு செய்தால் வீட்டில் கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ ஆமா அதே போன்ற அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமையா பாதி மதிமான் மழுவோம் ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமையா பார்வதியை மனம் புரிந்த ஆமோ ஆதி சிவன் மோகம் அது கலிதமாகி ஆமோ அச்சுதன் என்பெருமாள் இருக்கரத்தால் எந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஒளிவு ஐந்து மைந்தர்கள் தோளினில் போனோல் இளங்க ஆமோ மேதினில் அரைக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாகவே வந்துதித்த ஆமையா திருத்தி சொல்லுவோமே தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாச, தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்திலே ஆசத்தே அவன் மல்லி செய்து மல்லி செய்து பாத்திடலா ஆடைவாரும் ஐயா மந்திரிய அட்டை ஒன்று சொல்ல உங்கள் மண்ணை அரங்கனுக்கு பணம் வேணுமா சண்டை கொடி நாட்டை சொல்லு செய்தி பார்த்திடாலோ கொடி நாட்டை சொல்லி யுத்தம் செய்தி பார்த்திடாலோ ஓடி வந்து மந்திரிடம் சொல்லுவாரா சொல்லுவாரே ஐயா உங்க மண்ணை அரகனுக்கு அண்டையிலே விலம் இருந்தா மல்லுக்கு வரவும் சொல்லி நெஞ்சில துணிவு இருந்தா வாங்க பாப்போம். சண்டை கொடி நாட்டை சொல்லி சண்டை செய்து பார்த்திடலாம். இத்த கொடி நாட்டை சொல்லி யுத்தம் செய்து நம்ம பார்த்திடலாம் என்று சொன்னார்கள். நம்மட பலம் உண்டா? இன்னும் ஒரு முறை இருசா கேட்ட ஆளை அனுப்புனா
அவனை இலையில வச்சு அப்பளமா நொறுங்கி போடுவோம். முத போலி அப்பளம் ஒரு அக்கா அப்பளம் கொண்டு போனாங்க, பதத்து போச்சு. ஆமா அது நேரம் ஆயிருக்கும். எனக்கா பதத்துருச்சுல அப்பளம் பதத்துருச்சு, அதனால நொறுங்கல. ஆமா அப்பளம் பதக்காம இருந்தா நொறுங்கிரும் பார்த்துக்கோங்க. இலையில வச்ச அப்பளமா அவனை நொறுக்கிருவோம் போய் சொல்லுங்க. மந்திரி பார்த்தாரு, ஐயா நம்மளுக்கு இந்த வம்பு, அங்க போனா பகுதியை வாங்கிட்டு வாங்க, இங்க வந்தா இவங்க நிக்க நேர சரியில்லை, அதனால இந்த ரெண்டு பக்கம் நம்மளுக்கு எதுக்கு இந்த துன்பம், அதனால இந்த அரக்கை நாட்டுக்குள்ள இருந்தாமனா நம்மளுக்கு தாய் ஆபத்து. நாட்டை விட்டே வனத்துக்கு விரட்டணும். நம்ம நிம்மதியா வாழணுமானா இந்த அரக்கனை நாட்டை விட்டே விரட்டிடணும். காட்டுக்கு போனவன் வந்தாதான் உண்டு, வரலனா இல்ல கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? ஒரு மனுஷனை கெடுக்கணுமானா உருட்டி பெரட்டணும். இல்லாத பொல்லாலாம் சொல்லி அவரை நம்ப வைக்கணும். பொய் சொல்லி இந்த மாதிரி செய்தாலே அவரை நம்ப சொல்லுவாங்கல்ல, பகைத்து கெடுப்பதை விட உறவாடி கெடுப்பதே மேல் என்பார்கள். நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தியெல்லாம் கோயில கடாய கொண்டாந்து அறமெல்லாம் அறுக்காங்களா, அது மாதிரி அறுத்து ரொட்டி தான். ஆமா அதான் நம்ப வச்சு கழுத்து இருக்குதா. அது மண்டே உதவிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து கொண்டு வரும்போது ஆமா குளிக்க வச்சு, ஆமா சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு, அந்த கொம்புல பூவை சுத்தி சுத்தி ஒரு கட்டு கொலையும் கொண்டு வந்து கட்டி அப்ப கடாயி நினைக்குமா, என்ன நம்ம எஜமா வீட்டுல என்னைக்கும் இல்லாத கவனிப்பு இன்னைக்கு இருக்கு ஐயா. நம்ம ஒரு நாள் இல்ல இன்னைக்கு திருநாள் மாதிரி இருக்க. இல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சாங்க, நெத்தியில செந்தூரம் பொட்டு வச்சிருக்காங்க, வயிறார இன்னைக்கு நமக்கு இடம் கொடுத்தாங்களே, கொம்புல பூவை சுத்தி இருக்காங்க, நீ கொஞ்சம் நம்ம அழகாத்தானே இருக்கும் அப்படி மண்டே உதருமா நினைச்சுக்கிடுமா. ஆமா பந்தல்ல வந்து ஒரு கட்டு கொலையும் கட்டி, ஆமா கட்டுல போட்டாங்கன்னு வைங்க, கொலை திங்காது. நாளைக்கு நடக்கக்கூடியது இன்னைக்கு கண்ணுக்கு தெரியுமா? அதுக்கு ஏப்ப அந்த இறையவனே திங்காது, பல திங்காத அடா பாவியலா. அந்த கண்ணுக்கு வந்து அது கண்ணுக்கு தெரியுமா நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்களோ, எது செய்ய போறாங்களோ. இதுக்குதான் இம்பிட்டு அலங்காரம் பண்ணினியலா. அப்படி இறைய திங்கவே திங்காத வயனங்காத்து கிடக்குமா. ஆமா அது கோயிலுக்கு நியமிதத்துக்கு. ஆமா பக்கத்து வீட்டுல ஆட்டை பிடிச்சு வெட்ட எண்ணெய்வாங்க, என்ன செய்ய முடியும்? அவங்க விட மாட்டாங்கல்ல, வலை ஓட்டு தேடுவாங்க. யாரோ கொண்டு போயிட்டாங்களே, தாளக்காரன் சேர்ந்தான் சாப்பிட்டுருப்பாரு, காவல்துறையிட்ட சொல்வாரு எனக்கு தெரியாதியா. யாருங்களே நான் 2 துண்டு சாப்பிட்டுதான் எனக்கு தெரியாது ஐயா. கறி வச்சிருந்தாங்க, ஆட்டுக்கறி வச்சாங்க, ஆனா ஏதுன்னு தெரியாது. எனக்கு தெரியாது. ஆட்டுக்கறி வச்சாங்க, ஆனா அள்ளி வச்சாங்கன்னா கறி வெளியேற்று கொண்டு வந்தாங்க, எனக்கு தெரியும். ஆமா நான் சாப்பிட்டேன். அது தெரியாதுன்னு சொல்ல முடியும், தெரிஞ்சுட்டா சொல்ல முடியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஆமா அதனால இந்த அரக்கனை எப்படியாவது நம்ம காட்டுக்கு அனுப்பணும், கடுவா புலிக்கு இரையாகணும். ஆமா இவனுடைய நாட்டை நம்ம ஆளணும். ஆமையா என்று மந்திரியோ அரக்கனை அழைத்து பரமையா வல்லரகா வல்லரகா பரமையா வல்லரகா வல்லரகா வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ தேசத்துக்கு பரையோச சத்தம் கேட்டு அரசர்கள் ஓடி வார மனமா பேசுதாரே வரவும் சொல்லா கொடி நாட்டை சொல்லா ஐயா இத்த கோடி நாட்டை சொன்னா ஆமா என்ன சொன்ன அதுக்கு 2 பேரும் வராங்க. இத்த கோடி நாட்டை சொல்லா வரவும் சொல்லா
நாட்ட சொல்ல வரவும் சொல்ல சண்டை செய்து பகுதியை வாங்குவதை விட ஆமையோ ஆண்டவன் சிவபெருமாளையே எண்ணி ஆமையோ 60 நாளிகையும் தவங்களை செய்து ஆமையா உங்களை யார் பணிந்தார்களோ அவங்களை பாதுகாக்கணும். ஆமா எவர் எதிர்த்தார்களோ அவர்களை இருக்கணுமா அப்படி ஒரு தூண்டுவாமுனி வரங்களை பெற்று ஆமையோ உலகமதை ஆளவே சொன்ன போதே மந்திரி என்ன ஆண்டவனை கண்ட அரும்பெரும் தவங்களை செய்து வரவாங்கி வருவரைக்கும் ஆமோ நாடு எல்லாம் உன் பொறுப்பு நகரமெல்லாம் உன் பொறுப்பு எல்லாம் உன் பொறுப்பு பொக்கிஷமும் உன் பொறுப்பு பணப்பெட்டி உன் பொறுப்பு உலகமெல்லாம் உன் பொறுப்பு அன்னையுமை காப்பதை அன்னையுமை காப்பதை போ உலகத்தை காக்க கார்பதை போ உலகத்தா ஆண்டவன் சிவபெருமாளை எண்ணி தவமிருந்து வரவாங்கி வரணும்னு சொல்லலாம் தவக்கோலம் எடுக்க வேண்டும் என்று ஆமோ தலையை மொட்டையடித்தான் சன்னியாசி கோலம் கொண்டு காவி உடையணிந்தான் உத்ராட்ச மாலை போட்டான் ஆமையா கம்பத்தை தோளிலே வைத்து புறப்பட்டு வருகிறான் காட்டுக்கு ஆமையா வாசல் விட்டு வாராரே வாசல் விட்டு வாராரே வாசல் மடி தட்டிடுமோ வாசல் வாரானோ வாசல் தட்டிடுமோ வாசல் வாரானே வாராரே வாசல் தட்டிடுமோ அவன் தலைவாச தட்டிடும்
மயகிரி மலைக்கு வாரா மயகிரி மலையோ முட்டை எடுத்து வைத்தோ வாழை முட்டை மேல
வேலையெல்லாம் அவன் குள்ளூசியா நாட்டுவானா கோழி முட்டைக்கு மேல் குண்டு ஊசியை நாட்டினான். ஆமா ஊசி முனை மேல் வலது கால் பெருவர்களை ஊன்றினான். தினார் நாசியடைக்கு ஊசி தவத்தை செய்தான். ஆமையோ ஒரு மாதம் 2 மாதங்கள் அல்ல, கிடையாது 1 வருடங்கள் 2 வருடங்களும் அல்ல, ஆமையோ 12 ஆண்டு காலமும் தவம் இருந்து வருகிறான் வல்லரக்கன். அந்த இளவரசன் வல்லரக்கல் உண்ணாமல் உறங்கிடாம அரக்க உறங்கிடாம ஐயவன் பகவான் மறந்திடாம நாம் தன்னியது அறிந்திடாம ஆண்டவன் திருப்புகழ் மறந்திடாம அரோகரா அரண என்றோ அரணே என்றோ அரண நாமத்தை சொல்லுவதானா அரோகர அரண என்றோ அரக்கன் சொல்லோ வானா சிவனே நல்ல சிவனே எல்லே ராமத்தை சொல்லுவானா ஒருவரிடம் தவமிருந்தா ஐயவன் பகவான் அனோ வரவும் இல்லைய நல்ல வருட காலம் சிவ பெரும் வரவும் இல்லைய ஒன்று நல்ல வருட காலம் அருட காலோ கண்ணன் பகவானும் வரவே இல்லை. வரவும் இல்லை மூணு நல்ல வருட காலோ வரவும் இல்லை ஐயனால நல்ல வருட காலம் ஆண்முகன் வரவும் இல்லை. 5 வருடம் ஆச்சு ஆண்டவன் வரவும் இல்லை. 6-7 வருட பகவானும் வரவும் இல்லை. 7-8 வருட ஈஸ்வரனும் வரவும் இல்லை.
ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஈசா இறைவா என்று சிவனாருடைய நாமத்தை உச்சரித்தான் வல்லரக்கன். அந்த இளவரசன் வல்லரக்கன் ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரோ ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கே ஜெயம் தவத்தை பாரு சம்போ சங்கரா அரக்கே ஜெயம் தவத்தை பாரு சம்போ சங்கரா சம்போ அரக்கே ஜெயம் தவத்தை பாரு யாருக்கு ஜெயம் தவத்தை பாரு ஈஸ்வரனே ஆமையா ஈஸ்வரனே அம்மா சொல்லு ஈஸ்வரனே இறையோ யா சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியளக்கும் பரம்பொருள் யா சம்போ சங்கரா சம்போதங்கரா செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா என்ன குற்றம் செய்துட்டேனோ சம்போதங்கரா சம்போதங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரோ சிவ சிவ சம்போ தவத்த பாராம இருப்பதல்ல பாராம இருப்பதல்ல ஈராறு வருட காலம் வருட காலம் சித்தம் செய்யும் போது செய்யும் போதே அறிவெளி கைலாசம் கைலாதோ ஆடாத இலாதோ ஆடுதையா சாமி ஆசையுதையா நகலா அதே கைலாசோ ஐயா கைலாசம் அந்த கைலாசோ அகன்றும் இல்ல ஆடுதையோ ஐயா கைலாசோ ஓ ஆதி கைலாசமே கிடு கிடு கிடுனா செய்தி அமோ அப்ப ஆண்டவன் சிவபெருமாள் பார்த்தார் என்னையா கைலை மலையே நடுங்கும் அளவுக்கு தவம் இருப்பது யாரு யாரோ எரிய தெரியல நமக்கு பெருமாள் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் ஆமா அரக்கன் தவத்தை கண்டார் ஆஹா இப்பேற்பட்ட அரக்கனுக்கு நாம் இதுவரைக்கும் வரம் கொடாமல் இருந்து விட்டோமே வரம் கொடுக்காம இருந்துட்டவன் இந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து வர வேண்டும் என்று ஆமையோ அமனடு சமம் ஆலே, ஆ, சமம் நேரம் மாஜோ, சம வேளை யாச்சி, ஆ, குலங்க சமம் மாஜோ, ஆ, சடித்தால் இல்லை அசையாத ஏ, ஆ, சமம் நேரத்தீர ஏ, ஆ, அரக்கனுக்கு வர கொடுங்க. கொடுத்த சாம வேளை ஏதோ,
சிவபெருமாள் இன்னும் வரவில்லையே வரலையா என்று அரக்கன் தவம் இருந்த போது அரக்கன் தவத்தை கண்டு இறைவன் வரம் கொடுக்க புறப்பட்டார். ஆமா பார்வதா தேவி சிவபெருமாளை அடிபணிந்தா. ஆமையோ ஆண்டவா பகவானே பரம்பொருளே சாமன் அடிச்சாமா சரி சாமானியாரம் ஏமா சாமானியாரமாச்சு எலகுலங்கால சாமமாச்சா. இந்த அர்த்த சாம நேரத்திலே ஆண்டவன் நீங்கள் செல்லுமிடம் எங்கே? ஆண்டவா அம்மா பார்வதி ஈஸ்வரி யமனேகிரி பர்வதத்திலே என்னை எண்ணி ஒரு வல்லரக்கன் தவம் இருந்து வருகின்றான். 12 வருஷமா இருக்கான். நான் அவனுக்கு வரம் கொடுக்க போறேன் அம்மா. ஆமையோ ஆண்டவா இறைவா அரக்கனுக்கு வரம் கொடுக்க இதுவா நேரம்? நேரம் காலையில போகலாம், மத்தியானம் போகலாம், சாயந்தரம் கூட போகலாம். ஆமா அப்படியே நீங்க போனாலும் உங்க மூத்த மகன் ஆதிமுல கணவன் இருக்காரு, தலைவாசல்ல இளைய மகன் வடிவேலவன் இருக்கிறான், அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். ஆமா கணவன் மனைவினா 1000 சண்டை வரலாம், செவரை பார்த்தாவது இந்த பக்கம் போறோம்னு சொல்லலாம். சொல்லலியா அப்படி சொல்லாம தெரியாம வந்ததாலே உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவா இறைவா அந்த அரக்கன் கைலாசம் வரணுமானா ஆமா உங்கள் ஏவல் பிள்ளை நந்தி பகவானை போய் அழைத்து வர சொல்லுங்க. அவர்தானே ஏவல் பிள்ளை. அப்படி ஆகட்டும் என்று ஆண்டவை நந்தி பகவானை அழைத்து ஐயா நந்தீஸ்வரா, என்ன யமனேகிரி பர்வதத்திலே என்ன ஒரு பூலோக பிறவி சிவாயம் என்ற நாமத்தையே உச்சரித்தார். ஆமா சத்தம் தானே கேக்கு. இந்த அரக்கை எங்க இருக்கானோ எப்படி இருக்கானோ தெரியலையே, நமக்கு தெரியலையே ஐயா. பகவான் அரக்கனை காணாமல் தேடி தவிக்கின்றார். பலமெல்லாம் தேடுதாரே, இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. போங்கான்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ, கைகாலும் நோகுது, அடிக்குது வெந்த நாளாகுது, வெந்த நாளாகுதா. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே அரக்கனை எப்போ காண்பேனோ. ஐயா எப்போ காண்பேனோ அரக்கனை அன்பேனோ. அரக்கனை இன்னமும் காணலையே, அரக்கனை எப்போ காண்பேனோ. யா எப்போ காண்பேனோ அரக்கனை அன்பேனோ. என் மகனே வல்லரக்கா
பேரை சொல்லி யாரோ ஒரு ஆளு கூப்பிடுதேன். யாரோ நம்மளை சொல்லி சொல்லி நம்ம சத்தம் கொடுக்கா. அப்ப ஆண்டவன் தான் நாமளுக்கு வரம் கொடுக்க வந்து விட்டாரோ என்று ஆமோ என்று தான் நினைத்து ஆமா 12 வருட காலம் இருந்த வல்லரக பத்தவம் தானே வென்று ஓடி வாரானே அன்னியை தான் கண்ட போதே தானே மனமதிர ஐயோ என்ன செய்வாய் என்று நிற்பதல்ல கடவுள் என்று நானும் வந்தேன். கடவுள் தான் வந்திருப்பாருன்னு வந்தா ஒரு காளைங்கனெல்லாம் வந்து நிக்கி சரியா உள்ள உச்சி கொம்பு காளையங்களை நிக்க முன்னால ஆண்டவனா இருந்தா உச்சில கொம்பு இருக்குமா? இந்த காளைக்கு உச்சி கொம்பு இருக்க இருக்கா இருக்கா. இந்த உலகத்துல உள்ள காளை எல்லாம் வாய் பேசுதா? இந்த காளை வாய் பேசுது. ஆமா அப்ப இது யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம். யாரடவா காளை யாரடவா இங்கு வந்தே ஆடு போல வந்த தெய்வம் அடித்தவத்த அடுத்ததல்ல காளை போல வந்த தெய்வம் அடித்தவத்த அடுத்ததல்ல அடித்தவத்தை கலைத்ததால கரைத்ததால அடே உன்னை சும்மா விடவ மாட்டேன். விடவ மாட்டேன். ஐயா, கரைத்ததால விடவ மாட்டேன். விடவ மாட்டேன். காளை இல்லையா என் தவத்தை கலைத்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான். ஆமா ஆமாப்பா. இதோ உனக்கு நான் சாபத்தை கொடுப்பேன். சரி யாரக்கா? வல்லரக்கா நீ 12 வருஷமா தவம் இருந்த. புத்துக்குளர்ல நீ சாபம் கொடுத்தா கண்டிப்பா எனக்கு பலிக்கும். பலிக்குமா பலிக்குமா. உன் தவத்தை கலைக்க நான் இங்கு வரவில்லை. நான் இங்க வரலையப்பா. உன்னை அழைத்து வரும்படி இறைவன் என்னை அனுப்பி வைத்தாரப்பா. ஆண்டவன் அழைக்க சொன்னாரா? நான் தான் தெய்வலோகத்து கால ஆமா வானலோக தேவர். சரி என் பெயர் தான் அப்பா நந்தி பகவான். ஓ நான் தான் நந்தீஸ்வரனா. அவன் பார்த்தான் வல்லரக்கன். என்ன நீர் தெய்வலோகத்து காளையா? தெய்வலோகத்து கலைங்கண்டா. சிவனுக்கு ஏவல் பிள்ளையா? ஆமா ஆமாப்பா. ஆமா. நீ சிவாலயம் எங்க இருந்தாலும் இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு வந்தேன்னா என் அனுமதி இல்லாம உள்ள வர முடியாது. நீ சிவனை போய் பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க முடியாது. ஒரு பெரிய அதிகாரிய பார்க்கணும் அப்படின்னா ஆமா ஒரு கலெக்டரையா பார்க்கணும்னா முத யாரை பார்க்கணுமியா? யார பார்க்கணும் யார பார்க்கணும்? பிஎன் போய் பார்த்தா தான் பிஎன் ஆமா அப்படின்னா கலெக்டர் பார்க்க முடியும். ஆமா அப்படின்னா அந்தந்த அதிகாரியை பார்த்தா தான் மேலதிகாரி பார்க்க முடியுமா? ஆமா ஆமா குமஸ்தான்னு சொல்லுவாங்க அவரை. அப்படியா? அது வக்கீல பார்க்கறதா இருந்தா குமஸ்தா பார்க்கணும். ஆமா ஆமா ஆமா. அவங்கள பார்க்க போனோம்னா தான் குமஸ்தாவா போய் பார்க்கணும். ஆமா அப்பதானே பார்க்க முடியும். அப்ப ஆன்லைன்ல பார்க்கணும்னா யாரை போய் பார்க்கலாம்? ஆனவனை பார்க்கணும்னா நந்திதேவனை பார்க்கணும். அவரை பார்த்தா தான் நம்மள உள்ள விடுவார் கோட்டைக்குள்ள. அப்ப வந்து என்ன நந்தி பகவானை பார்த்தா தான் ஆமா சிவனை பார்க்க முடியும். சரி இப்போ கட்டிங் அடிச்சா கடவுளை பார்த்துடலாம். ஓ கட்டிங் அடிச்சா கடவுளே பார்த்துடலாமா? ஆமா அப்படியா? கட்டிங் அடிச்சா சொல்றாங்கல்ல பகவானே என் பக்கத்துல இருக்காருப்பா. அப்பா என் கண்ணுக்கு பல பல சொப்பனமெல்லாம் தெரியுதுக்கோ அப்படிம்பா. அந்த ஆளு எங்க டிவி எங்க போனால அவர் ஒரு ஆளு போயிட்டாரு. சித்தம்போக்கு சிவம்போக்கா போயிட்டாரு. ஓ சரி அவர் போயிட்டாரு. ஒரே சமயம் உட்காந்துக்கிட்டாரு. ஆமா அப்ப அப்படிலாம் ஆண்டவனை பார்க்கணும் நந்தி பகவானை பார்த்தா தான் உள்ள போக முடியும். இல்லாட்டி யாரும் போக முடியாதுல. ஐயா நந்தீஸ்வரா. நந்தி ஈஸ்வரா கைலாசம் வரணமானா நீர் தெய்வலோகத்து கால வானலோகத்து தேவன். ஆமா நான் ஒரு சாதாரண மானிட பிறவி. நான் எப்படி ஐயா உங்களோடு வர முடியும்? இதோ என் கையில் இருக்கும் 2 குளிகையை நான் தருகிறேன். அவன் கையில வச்சுக்கோ. இதை உன் கண்ணத்திலே ஒதுக்கி கொண்டையானா உனக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கும். ஆமா அது எப்படி இந்த குளிகையை நான் ஒதுக்கினா எனக்கு எப்படி ரெக்க முளைக்கும்? எப்படி முளைக்கும்? எப்படி முளைக்கும்? குளிகைக்கு
ஏதேனும் மகிமை இருந்தா சொல்லுங்க. சரி. அப்பதான் நந்தி பகவான் மகிமையை சொன்னார். ஆமா. ஒரு காலத்திலே என்ன தென்காசி மாவட்டத்திலே இப்ப சுந்தரபாண்டியபுரம் அருகில் விந்தங்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஆமா இருக்கு ஊர் இருக்குல்ல கிராமம் இருக்கு. ஆமா. இந்த விந்தங்கோட்டையிலே சிவசுந்தரபாண்டிய மன்னன் வேந்தன் கோட்டை போட்டு வாழ்ந்து வந்தார். இப்ப பெரிய கோட்டை போட்டு ஆண்டிருக்காரு. வேந்தன் கோட்டை போட்ட ஊருக்கு தான் வேந்தன் கோட்டையே விந்தங்கோட்டை விந்தங்கோட்டைன்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓ அதுக்கு தான் விந்தங்கோட்டை வந்து சொல்லிக்கிட்டோமா? அப்படி இருக்கும்போது சிவசுந்தரபாண்டிய மன்னன் ஆமா சிவபக்தன், பெரிய பக்தன். இவருக்கு மனசுல ஒரு ஆசை. என்ன ஆசை? எல்லாருக்கும் உள்ள ஆசை தானே. ஆமா. நம்ம காசிக்கு போகணும். காசிக்கு போனோம். அந்த காலம் இந்த கார் பஸ் வசதி எல்லாம் ரொம்ப கிடையாது. எங்க போனாலும் கால்நடையா தான் போனோம். காசிக்கு போகணுமானா வருஷம் 12 வருஷம் ஆயிரும். ஏப்பா போறதுக்கு 6 வருஷம் வரதுக்கு 6 வருஷம். காசிக்கு போயிட்டு வரும்போது சரி காசியில போய் செத்தா முத்தி கிடைக்குமா? ஓ மோட்சம் கிடைக்குமோ பத்தியலா? ஓ அதனால காசிக்கு போறாங்களா? அப்படியா? இவ போறதுக்கு 6 வருஷம் வரதுக்கு 6 வருஷம்னா அப்ப ஈராறு 12 வருஷம் ஆயிரம் போயிட்டு வர. காசிக்கு போறவங்க ஆமா 60 வயசு தாண்டினா தான் போவாங்க. ஆமா 60 வயசு தாண்டிட்டா இல்லற வாழ்வை வெறுத்துறணும். ஆமையா அதுக்கப்புறம் தான் காசிக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்களாம். இப்ப 60 வயசுல இன்னொரு கல்யாணத்தை முடிப்பான ஆசை இருக்கும்போது காசிக்கு எங்க போவ? ஆமா போக முடியாதுல. எங்க போவ காசிக்கு? காசிரும் போயிட்டு வந்துடலாம், காசு விசாரம் போயிட்டு வந்துடலாம். அப்ப சிவனை எண்ணி ஆமா தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் சிவசுந்தர பாண்டிய மன்னன் தவத்தை கண்டு ஆமா சிவசுந்தர பாண்டியா என்னை அழைத்த காரணம் என்ன? சிவபெருமானே நான் காசியிலே வந்து காசி விஸ்வநாதனை வணங்கிவிட்டு உடனடியாக நான் வீட்டுக்கு வரணும், எனக்கு அப்படி ஒரு வரம் கிடைக்குமா அப்படின்னு. அமையா இவ்வளவுதானே. சிவன் அடியார்களுக்கெல்லாம் எளியோர் சிவாயம் என்ற பேர்களுக்கு அபாயம் ஒரு பொழுதும் கிடையாது. கிடையாது கிடையாது. அப்பா நீ காசிக்கு வரணுமானா இந்த 2 குளிகையை உன் கையில வச்சுக்கோ. நீ கண்மூடி பூசை செய்தையானா உன் முன்பாக ஒரு புஷ்ப விமானம் ஒண்ணு வரும்னார். இந்த புஷ்ப விமானத்துல நீ அமர்ந்திருந்தையானா உன்னை கொண்டு வந்து காசில விட்டுரும். ஆமா பக்கத்துல விட்டுரும். என்னை வணங்கி விட்டு நீ உடனடியாக உன்னுடைய ஊருக்கு வரலாம்னு பகவான் வரமளித்தார். வாக்களித்து வரம் கொடுத்துட்டாரு. குளிகையை கையில் கொடுக்கும் பொழுது வரக்கூடிய புஷ்ப விமானத்திலே ஆண்களை தவிர பெண்கள் அமரக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தார். ஏய் ஆண்டவன் சொல்லித்தான் கொடுத்திருக்காரு. கண்மூடி பூசை செய்தார். புஷ்ப விமானம் வந்தது. ஆமா சிவசுந்தர பாண்டிய மன்னன் விமானத்துல உட்கார்ந்தாரு. மனைவி நானும் வருவேன், நானும் காசிக்கு வரும்னு சொன்னால. ஏற்கனவே என்னடா ஆலயங்களுக்கு போகும்போது ஆண்கள் கல்யாணம் முடிக்காத பையங்கன்னா தனியா போயிடலாம். ஆமா தனியா போய் கோயிலே சாமி கொண்டு வந்துடலாமா? கல்யாணம் முடிச்சுட்டாங்கன்னா தன்னுடைய மனைவி இல்லாம கோயில போய் கும்பிட்டா புண்ணியம் இல்லையா? ஓ அப்படி ஒண்ணு இருக்கும் பத்தியாடா. ஓ அதனாலதான் நம்ம கோயில் குளத்துக்கு மாமாலாம் குழந்தையால தான் கூட்டு போறாரு, வீட்டுக்காரியை கூட்டு போக மாட்டாரு. ஆமா அப்ப கோயில் குளத்துக்கு போனா சேர்ந்து போகணுமோ? கோயிலுக்கு போனா தான் சேர்ந்து போகணும், குளத்துக்கு போனா சேர்ந்து போக வேண்டாம். இல்லன்னா கோயிலுக்கு போனா 2 பேரும் சேர்ந்து போய் தெய்வத்தை வழிபடணுமா? அப்பந்தான் புண்ணியம் கிடைக்குமாமியா? ஆமா அப்படி என்ன சிவசுந்தர பாண்டிய மன்னன் தன் மனைவி வாரம்னு சொன்ன உடனே அவளையும் அழைத்து கொண்டு புறப்பட்டார். இவரு காசிக்கு புறப்பட்டாரு. காசிக்கு போய்கிட்டு இருக்க கால்வாசி வழி கூட போவலையா. ஆமா சிவசுந்தர பாண்டிய மன்னன் மனைவி மாதவிடையான மகிமையினால புஷ்ப விமானம் மறைஞ்சு போச்சு. அந்த விமானம் வந்து ஆகாயத்துல மாயமா மறைஞ்சிருச்சு. பகவான் சொல்லி இருந்தாராம் ஆண்களை தவிர பெண்கள் அமரக்கூடாது. ஆமா புஷ்ப விமானம் மறைந்த போது இவங்க காசிக்கும் போக முடியல, திரும்பி ஊருக்கும் வர முடியல. அப்ப எங்க போன செவச்சு நிக்காங்க. வேறும் திகைத்தார்கள். சிவனே அங்கு வந்து காட்சி கொடுத்தாராம். பத்தில சிவனே அங்க வந்திருக்காரு பத்தியலா. வடக்கே வடகாசி, தெற்கே தென்காசி, மத்தியிலே இவர்கள் திகைத்து நின்றதினால் சிவன் காட்சி கொடுத்தாரே. இந்த சிவன் தோன்றி அதனால இன்று முதல் இந்த தலத்துக்கு பேரு சிவகாசி என்று பேர் கொடுத்தார். அதுக்கு தான் அந்த ஊருக்கு பேரு நாட்டுக்கு பேரு சிவகாசின்னு வந்திருக்கு. பேர்பட்ட குளிகை அப்பா அப்படின்னு நந்தி பகவான் எடுத்து சொன்னார் பாருங்க. ஏ வளரக்கா இதை காட்டி இனிமேல நம்பிக்கை வேணும். ஆமா வடக்குன்னு குளிகையை வாங்கினா கண்ணத்திலே ஒதுக்கிட்டார். இப்ப கண்ணத்துல 2 பக்கம் படுக்கிட்டாரா? ஒதுக்கின உடனே அரக்கனுக்கு 2 பக்கமும் ரெக்க முளைக்கு. ஆமா ரெக்க முளைச்சா நிக்க மாட்டுக்கா, நில கொண்டு இருக்க மாட்டுக்கா, கோஜம் போடுவானா கட்டி பறக்கா. ஆமையா அப்பா வல்லரக்கா அரக்கா இப்படி மேலும் கீழும் பறந்தா என்னைக்கு நீ கைலாசம் வந்து கடவுளை பார்க்க? என்னைக்கு ஆண்டவன் அக்கிரம் நடத்துவாங்க? நந்தீஸ்வரா ஆமா முன்ன பின்ன கைலாசம் வந்ததில்லை, போனது கிடையாது. அதனால நீங்க முன்னால போங்க,
வாங்க நான் பின்னால வாரேன் ஆமா என்று இருவேர்களுமே எங்கே வருகிறார்கள் எங்கே பறந்து வருகிறார் ஐயா கையில ஏகவள்ளி கைலாசம் ஈசனுட படி அதற்கு நந்திதேவன் முன்பரக வல்லார காமில் பாரகா காமில் பாரகா இருவேருமே பரந்தல்லவோ ஆரந்தல்லவோ பரந்தல்லவோ ஆரந்தல்லவோ கைலாசம் வருவாரா வருவாராளா வருவாராளா கைலாசம் வருவாரா வருவாராளா வருவாராளா ஆரந்தல்லவோ ஆரந்தல்லவோ ஏ கைலாசம் வருவாராளா ஓ இருவேர்களுமே கையில எங்கிற்கு வருகின்றார்கள் ஆமோ கைலாசத்திலே வந்து இந்திரனுடைய பூங்காவனத்திலே வந்து இறங்கி நந்தவன தோட்டங்களுக்கு உரிமைப்பட்டவர் கைலாசத்திலே தெய்வேந்திரன் ஆமா இந்திரன் இந்த இந்திரனுடைய பூங்காவனத்திலே வந்து இரு கரத்தால் மலர்களை பறித்தார் இரு கரத்தால் மலர்களை அந்தி அம்மையப்பனாகப்பட்ட பகவான் பார்வதி 2 பேர்களுக்கும் நேரம் போகலேனா ஆமா அவங்க சொக்கட்டம் ஆடுவது வழக்கம் இவன் அப்பம் பார்க்க கைலைக்கு போறான் சொக்கட்டம் ஆடும் போது 33 கோடி தேவ முனிவர்கள் இவர்கள் ஆட்டத்தை இருந்து ரசித்து பார்த்தார்கள் ஐயா கூட்டமும் நாட்டமும் சேர்ந்து இருக்கு யார பார்த்தாலும் ஒண்ணு போல தெரியுது தாடியும் தலைமுடியுமா இருக்காங்களா பகவான் யாருன்னு தெரியல அடையாளம் தெரியலையா நந்தி பகவான் ஆண்டவன் அடையாளத்தை சொன்னார் ஆமா வல்லரக்கன் பகவான் பக்கம் வந்து தான் இரு கரத்தால் கொண்டு வந்த மலர்களை பகவான் பாதத்திலே போட்டான் பகவான் பாதத்திலே போட்டு தலை நிமிரல கும்பிட்ட கரம் எடுக்காமல் அரகரா அரகரானு கிட்டே பெருமாளை வலம் வந்தான் வல்லரக்கன் ஆமோ புனித தலை நிமிராமல் கும்பிட்ட கரங்கள் எடுக்காமல் ஆமா ஐயா ஹரஹரா சிவ சிவ அண்ணாமலை நாதா அண்ணாமலை நாதா அண்ணாமலை பாதகா அநாத ரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா என்று ஆமோ இறைவனுடைய பாதத்தை பணிந்தான் வல்லரக்கன் ஆமையா வலமை வந்தா வணங்கி சிவன் யா நமகரித்தா வணங்கி சிவன நமகரித்தா ஏ வலமை வந்தா யா முடிவாடங்கி நாலு தரம் அரக்கன் சுத்தி வந்து நமஸ்கரித்து நல்ல செல்லல் விட்டா ஐந்து தரம் அரக்கன் சுத்தி வந்து ஆண்டவன் சிவனா அடிபணிந்தா அரக்கன் வலமை வந்து அரோகரா அரோகரா அரண என்று நாமம் சொல்லியா வணங்குதான சிவ 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 சிவன என்று சிவனை என்று நாமம் சொல்லியா வணங்குதான நாமம் சொல்லியா வணங்குதான ஏ சிவன என்று சிவநாமம் சொல்லியவா சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா அம்மோ சிவனை அடிபணிந்தார் சிவனை கும்பிட்டு பகவான் ஏறிட்டு பார்த்தார் இவன் தானே வல்லரக்கன் ஆமா அமையா என்ற அரக்கனை அன்போடு அழைத்தார் எப்படி எப்படி வரவேற்பு செய்தார் பாமகனே வல்லரக்கா பாமகனே வல்லரகா வந்தமர என் பக்கத்திலே மகனே வல்லரகோ வல்லன் பக்கம் வந்த மாறே உன்னுடைய தவம் போல போலே
பத்திரையும் ஆளு பங்கு அதிகம் அதிகமாடோவா திறந்தவர் பத்திரையும் ஏழு பங்கு அதிகம் அதிகமாடோவா உபகரணேந்தவர் பத்திரையும் கோடி பங்கு அதிகமாடோ அரக்கா அதிகம் உனக்கு வேணும் பொழுது எழுதாரே கேட்ட கேட்ட வரங்கள் எல்லாம் ஆமா கருணையோடு உனக்கு தானே உடையா சொன்ன வரங்கள் எல்லாம் ஆமா வரங்கள் எல்லாம் தாரே நேடா தாரணடோ யாவரங்களெல்லாம் தாரணடோ ஆண்டவனும் சொன்ன போதே கையாறு சொல்வா ஆண்டவனே பகவான் வானேயா உங்களோட அருளால் இறைவா ஆண்டவா உங்க அருளால் எனக்கு ஒரு குறையும் இல்ல ஈசா இறைவா உங்க கிருபையால எல்லாமே எனக்கு இருக்கு ஆமா ஆமா நாடு நகரம் மண்ணும் மனை பொன்னும் பொருள் சொத்து சுகம் அனைத்தும் இருக்கு எல்லாம் இருக்கு ஆண்டவா எல்லாம் இருக்குன்னா எதுக்குப்பாங்க வந்த சொல்லுப்பா அரக்கா ஏய் சொல்லு சொல்லு எல்லா பவுஸ் இருக்கு அப்புறம் எதுக்கு தான் இருக்கா வில்லடிக்கு வந்திருக்கோம் நம்ம. அப்படியா ஆமா. அப்படியா எல்லா பவுஸ் இருந்தா நாடு கோயில் கோயிலா வில்லடிக்கணும். ஒரு பவுஸ் தானே நமக்கு. அப்படியா ஆமா. நாடு இருக்கு நகரம் இருக்கு மண் இருக்கு தான் வில்லடிக்கீங்களோ வேற என்ன ஆமா ஒரு பழமொழி கேட்டிருக்கீங்களா என்னது அல்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரில கூட பிடிப்பாங்கன்னு உண்மைதானே பவுசுக்கு தான் இப்ப வில்லடிக்காங்க போலுக்கு பெருமை பசு வேணும்ல. பசு வேணுமா ஆமா. அது என்ன பசு வேணும் அப்பா, பெருமை வேணும்லப்பா நமக்கு. ஓ, பசுதானே இருக்கு. அப்படியா ஆமா. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும் அப்ப துட்டு வேண்டாமா அப்போ துட்டு வேணும். ஆ. பெருமையும் தேடணும்ல. சனிக்கிழமை வீட்டுக்கு போகும்போது ஒத்த ரூபா கூட வாங்க மாட்டாரு ஆமா அங்க வீட்டுல போய் பவுசுக்கு வில்லடிக்கிறதுக்கு பணம் எதுக்கு என்ன வேண்டாமலா இப்ப எங்களுக்கெல்லாம் வறுமையில இருக்கும் பணம் தேவைப்படுது அதனால வந்திருக்கோம் ஆமா அவர் பவுசுக்கு உள்ள அடிக்காராம் அதனால அவருக்கு பணம் தேவையில்லை சரி. வேண்டாமா உமக்கு எனக்கு பணம் வேண்டாம். ஆ. வீட்டுல பேசாம பூனை தான் படுத்துக்கணும். எல்லாரும் சாச்சி வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கு அவர் தானே சொன்னாரு ஆமா பவுசுக்கு வில்லடிக்க வந்திருக்கோம்னு அதனால அவருக்கு துட்டு தேவை கிடையாது. பவுசுனா என்னதுயா அப்படின்னா நம்ம பெருமைப்படணும். ஆமா. ஆமா தன்னை மெச்சுக்கிடும் தவிட்டு கொள்ளக்கட்ட ஊரை மெச்சுக்கிடுமா பூசை கொள்ளக்கட்ட அது ரெண்டுமே பெருமை போயிட்ட. அப்படியா நல்லா மெச்சுக்குவாங்க ஆமா சிட்டுக்குருவி முட்டை இட்டா தன்னை மெச்சுக்கிடுமா ஆமா சாதாரண சிட்டுக்குருவி முட்டை விட்டா ஆமா அது வச்சுக்கிட்டு தானே செய்யும் நானும் முட்டை விட்டேன் விட்ட நானும் முட்டை விட்டுருக்கேன் ஆமா எனக்கு ஒரு முட்டையை பத்தி இல்லைன்னா அது மெச்சுக்கிடுமா அது தண்ணில மெச்சுக்கிடுமா ஆமா அதுக்குத்தான் சொன்னாங்க அல்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தராத்திரில கொடை பிடிப்பாங்க அர்த்தராத்திரில எப்படி கொடை பிடிக்க முடியும்? அதாவது ஆமா அவர் வந்து கஷ்டப்படக்கூடிய நேரத்துல ஆமா சூரியனுடைய ஒளிப்பட்டு ஒளிபட்டு காட்டுல வேலை பார்ப்பாராம் ஆமா இந்த உண்மைதானே சூரியன் மேல பட்டா என்ன ஆகும் அந்த வெயில் பட்டா மேலாம் தீயா பிடிக்கும் காலத்துமுல வெயில் அடிக்க அடிக்க அப்படித்தானே வரும் கஷ்டப்படும் போது ஆமா பகல்ல வெயில்ல வேலை பார்த்தாராம் சரி கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்த உடனே ஆமா நிலவு அவர் மேல பட்டா மேலு கருத்துருமாமியா ஏமனா மழையே பேட்டாலும் பவர்ல கூட பிடிப்பாராம் பவல்ல. ஆமா ஒரு மனுஷங்க கொடை பிடிக்காங்கன்னா ரெண்டே காரியம் தான் இருக்கு என்ன மழை வந்தா கூட பிடிக்கணும் வெயில் தாங்க மாட்டாம கொடை பிடிப்பாங்க அது சில ஆளுக்கு வெயில் தாங்க முடியாதுல மழை தாங்க முடியாம கொடை பிடிப்பாங்க ஆமா ஆனா இந்த மனுஷன் என்ன கஷ்டப்படும் போது காட்டுல வேலை பார்க்கையில சூரிய வெப்பம் தானே அவர் மேல கூட வெயில் அடிச்சிருக்கு அப்பமெல்லாம் சும்மா இருந்தவரு ஆமா கையில மாமா மாதிரி 10 ரூபா பணம் வந்த உடனே எந்த நேரமும் கக்கத்துல கொடதான் இந்த நிலவு சந்திர பகவான் ஒளி அவர் மேல பட்டு கருத்துருவாராமியா ஓ அப்படிதான் அதுக்குதானா அதுக்குத்தான் அத்தராத்திரிலயும் கொடை பிடிச்சிட்டு போவாராம் எவன சந்திரன் வந்து இரவுல தோன்றி வருவாரு அதுக்குத்தான் அல்பனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரில கொடை பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி வந்து மேல படக்கூடாது பவுசுக்கு உள்ளடிக்க ஆராமியோ ஆமா அப்படித்தானே அடிக்கணும். ஆ.
அப்படி ஒண்ணு இருக்கோ? அப்ப வில்லு கூடி பண்ணிடலாப்பா. அது கூடி போச்சு. ஆமா. வில்லு கூடுனா உங்களுக்கே வைத்தறிச்சலா இருக்கு. ஜோலி குறைக்கு போ. உலகம் சமுத்திரம் எல்லாரும் வாழட்டும்யா. வாழட்டும் தான் சொல்ல. இப்ப வாழ வேண்டாம் தான் சொல்ல. கூடி போச்சுன்னு தான் சொல்ல. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஆமா. வில்லு கூடி போச்சுன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ் வர மாட்டேங்குது. வீட்டுல இருக்கீங்க. திரும்பியா நம்ம அடிச்சா தானே அட்வான்ஸ் வரும். அப்படியா? ஆமா. இல்லனா எங்கோட்டு வரும்? அதானே. அவன் எல்லாமே அவனுக்கு தெரியும். அதனால உனக்கு பணம் வேண்டாம், உனக்கு பவுஸ் தான் பெருசு. பவுஸ் தான் பெருசு. ஆமா. பேர் வாங்கணும். நீ பவுசாவே இருந்துக்கோ. எங்களுக்கு துட்டு வேணும். உங்க மேல மட்டுமே மனக்கட்டும். ஆமா. மத்தவங்க மேல நாரங்க மேல பூரா வீசட்டு. நீங்க சென்டர் அடிச்ச ஆள், நான் சென்டர் அடிச்ச ஆள் நல்லா மணக்கும். அப்படியா? அதனால அப்ப சொன்னாரா எல்லா பவுஸ் இருக்கு. ஏன் சொன்ன? இருந்து ஏன் வந்தேன்னு சொல்லுப்பா ரக்கா. நாடு நகரம் மண்ணு மனை பொண்ணும் பொருள் சொத்து சுகம் எல்லாம் இருக்கீங்க. அப்ப ஏன் வந்த? காடு இருக்கு, கரை இருக்கு, நஞ்சை இருக்கு, புஞ்சை இருக்கு. சுவாமி நான் வாங்க வந்த வரம் ரொம்ப சின்ன வரம் தான். அப்படி என்னப்பா வராரக்கா? அவன் வாங்க வந்தது தூண்டுவாமணி அக்கினி வரங்களை வாங்க வந்தான். அது இவனுக்கு சின்ன வரமா? அது இவனுக்கு சின்ன வரமா? யார் இந்த அரக்கனுக்கு? அப்படி என்ன சின்ன வரமப்பா? தெரியலையேப்பா. இல்லையோ சிறிய வரம். சிறியா வாரம். இல்லையோ சிறியா வாரோ. கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். ஆமையா. ஆண்டவா சிறிய வரம் கரை கண்டரே கொடுக்க வேணும். சீரகத்தில் சிறிய வரம். சிறியா வாரம். சிறியா வாரோ. கொடுக்க வேணும். கொடுக்க வேணும். ஆமையா. உடையா. சாமி மிளகிலையும் சிறிய வாரோ. கணரே கொடுக்க கணவே சொன்னோம். கணாரும் சொல்லுவாரோ என் மகனே வல்லரே இளையும் சிறிய வாரோ இதனுக்கு தெரியாது இளையும் சிறிய வாரோ கடவுளுக்கு தெரியாது இளையும் சிறிய வாரோ கண்ணருக்கு தெரியாது சீரகத்தில் சிறிய வாரோ. யாருக்கும் தெரியாது இந்த வாரம் கேட்டாலும் இடத்தில் கேளுதாரு. ஆண்டவா பகவானே வரம் தருவதாக ஆணையிட்டு கொடுக்க வேண்டும். தாரையும் தாரம்னு சொன்னா உம்மை நம்ப முடியாது. நான் வாங்க வந்த வரத்தை சொல்லணுமானா எனக்கு சத்தியம் செய்யணும்னு. சத்தியம் செய்யணும். யார் மேல சத்தியம் செய்யணும்? யார் மேல? நம்ம வீட்டுக்காரி மேல பண்ணலாம். அப்படியா? ஆதி பராசக்தி மேல சத்தியம் கேட்கா. உங்க வீட்டுக்காரி மேல சத்தியம் செஞ்சுட்டு நீங்க வீட்டுக்கு போயிருங்க பாப்போம். அடிபடுவேன். என்ன? ஆமா. ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே உங்க உமையவள் பார்வதா தேவி மீது எனக்கு ஆணையிட்டு தரணும். எனக்கு தார வார்த்தை நீங்க சத்தியம் செய்து கொடுத்துக்கணும். சத்தியம் செய்து தார வார்த்தை கொடுத்தீரானா? ஆமையோ. சங்கரனை நான் கேட்ட வரத்தை சொல்வேன் ஐயா. ஆமையா. ஆண்டவன் பார்த்தா 12 வருஷமா தவ இருந்தான். புத்துக்குள்ள இருந்திருக்கான். ஒண்ணும் வேண்டாமனா சொல்லுதான். கடுகு சிறுசு மிளகு சிறுசுங்கிறான். சரி. அப்ப இவ ஏதோ ஒரு சூழ்ச்சியினால் வரவாக்க வந்திருக்கா. அப்ப இவன் சத்தியத்துக்கு உள்ள இழுத்து போட்டு முதல் சத்தியமே இவன் மேலதான் பண்ணணும். அப்படின்னு ஆண்டவர் நினைக்காரா? மகனே வல்லரகா மகனே வல்லரகோ நானே என்னானே உமையவள் தன்னானே சத்தியமோ பகவான் உனக்கு தாரே வெளிமே சத்தியமோ கண்டிப்பா வந்தாரே
கேளும் ஐயா. என்னையா படைப்பால் நான் ஒரு மானிட பிறவி. ஆமையோ எனக்கு 2 கரங்கள் உண்டு. கரங்கள் உண்டாண்டவா